Hey guys, this is ZK. இது என்கே வியூ. நம்ம இன்னைக்கு டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ஷன்ல வந்த சிறை படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். இதுல வந்து விக்ரம் பிரபு, அனிஸ்மா, எல்கே குமார்லாம் நடிச்சிருக்காங்க. இதுல ஸ்டார்டிங்ல வந்து விக்ரம் பிரபு வந்து ஒரு எஸ்கார்ட் போலீஸா இருக்காரு. இதெல்லாம் வந்து அக்யூஸ்லாம் வந்து ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சப்மிட் பண்ற வந்து அந்த டியூட்டியில வந்து விக்ரம் பிரபு இருக்காரு. ஜெயில இருந்து கோர்ட்டு, அதே மாதிரி அடுத்து அதுல இருக்கிற எவ்ரி டீட்டெயிலுமே வந்து ரொம்ப நுட்பமா காட்டியிருந்தாங்க. எப்படி அவங்க பெர்மிஷன் வாங்குவாங்க, அதுக்குள்ள என்ன நடக்கும், அது அவங்க எப்படி அதை கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர மைனூட்டா நல்லாவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. டீட்டெயிலிங் லெவல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடையில விக்ரம் பிரபு அவரோட கல்யாண வாழ்க்கை அது சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வரும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதுல இந்த படத்தோட மெயின் கதை என்னன்னா, அப்துல், கலையரசி அப்படிங்கிற 2 கேரக்டர் வருது. அப்துல் வந்து நம்ம எல்கேஎக்ஸ்மா, கலையரசி வந்து அனிஸ்மா எடுத்திருக்காங்க. அப்துல் முஸ்லீம் பையன், கலையரசி வந்து ஒரு இந்து பொண்ணு. ஆனா வந்து அப்துல்லோட ஃபேமிலி வந்து ஒரு ஊர்ல வந்து குடியேறாங்க. அங்கேயே அவர் வந்து ஒரு கேரளா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே ஒரு கடை வச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல வந்து எப்படி ஒரு தனியா ஒரு இஸ்லாமியர் இருந்தா அது எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, அதை நிறைய அவங்க எப்படி பேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து வேற ஒரு பரிணாமத்துல வந்து இதுல நல்லாவே காட்டியிருந்தாங்க. அந்த டீட்டெயிலிங் லெவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாத ஒன்றாவும் இருக்கலாம், ஆனா இன்னுமே அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கு. கேஸ்டிக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜன் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் தாண்டி இது ஒரு 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 ஊருக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு சமுதாயத்தினர் வந்தா எப்படி இருக்குங்கிறத வந்து இது நல்லாவே காட்டியிருந்தாங்க. இதுல அப்துல், கலையரசி வந்து ஒரே ஒரு கிளாஸ்மேட், லவ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து அவங்களோட நாட் கிவிங் அப் ஆட்டிடியூடு, ஒரு கேர் வந்து ரொம்பவே ரசிக்கக்கூடியா இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ரொம்ப கிவப் பண்ணாமையே 2 பேர்த்துக்குமே இருக்கும். இதுல வந்து வில்லன் யாருன்னு பார்த்தா அந்த கலையரசியோட அக்கா புருஷன் தான் வில்லன். அவன் வந்து பயங்கர பூட்டல், ரொம்ப துன்புறுத்துற அளவுக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேன். இந்த ஒரு இதுலயே வந்து 2 பேரும் அவங்க சொந்த ஒரு இதுவே இழந்துருவாங்க. பொண்ணு வந்து அவங்க அப்பாவை இழந்துருவா, பையன் அவங்க அம்மா இழந்துருவாங்க. அப்பவும் கூட வந்து அவங்க லவ் வந்து கிவப் பண்ணாமையே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அது எப்பன்னா வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் கூட அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த கேரு லவ் குறையாம அப்படியே அதுல அவங்க காட்சிப்படுத்தினது, மெயின்டைன் பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே ரசிக்கப்படியா இருந்துச்சு. இதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அருமையான ட்விஸ்ட்டு, ஒரு ஷாக்கிங்கான நிறைய இன்சிடென்ட்லாம் இருக்கு. பயங்கர எமோஷனலான சீன். எல்லாருமே வந்து கதாபாத்திரம் நடிச்சவங்க எல்லாமே வந்து அற்புதமா அதுல பொருந்திருந்தாங்க. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இதுக்கு பயங்கர ஜஸ்டிஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ சிறை வந்து நம்மளை எல்லாம் சிறை பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான மூவி இது வரைக்கும் யாரும் பார்க்கலைன்னா ஓடிடியில் இருக்கு, எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் என்கே. இது என்கே வியூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.